வணக்கம் டீச்சர்ஸ். இது பாலஜெகன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்கான டெய்லி 100 கேள்விகள் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழ் பார்ட் 3, அதாவது சொல் பொருள் இருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் குவளையம் என்றால் டேஸ் என்ற பொருளை குறிக்கிறது. குவளையம். ஆன்சர் பாருங்கள். சி ஆன்சர் அகிலம். ரெண்டாவது கேள்வி. அகராதி நிகண்டு என்னும் நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? பி ஆன்சர் 1594. மூணாவது, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கே என்பவர் சதுர அகராதியினை எந்த ஆண்டில் தொகுத்தார்? டி ஆன்சர் 1732. நாலாவது, பொறுத்துக பட அகராதி, பழமொழி அகராதி, சூடாமணி நிகண்டு, அகராதி நிகண்டு. இந்த பக்கம் பெர்சிவெல், சிதம்பர ரேவண சித்தர், ராமநாதன், மண்டலகுருடர். ஏன் சார்? அஞ்சாவது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்று சொல்லின் தன்மையை குறிப்பிடும் நூல் எது? சி ஆன்சர் தொல்காப்பியம். ஆறாவது, தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்களாக மொழி வெளிப்படுகிறது என கூறியவர் யார்? ஏன் சார்? ப்ளூம்ஃபீல்ட். ஏழாவது, சூழல் கோட்பாடு என்பது டேஸ் வகைப்படும். டி ஆன்சர் 5. எட்டாவது, பிள்ளை என்னும் இளமை பெயர் கொண்டு விளங்கியது. சி ஆன்சர் அணில். ஒன்பதாவது, கீழ்கண்டவற்றுள் டேஸ் என்பது ஓர் உயிரியல் நூற்பாவாகும். உயிரியல் நூற்பா. பி ஆன்சர் அமர்தல் மேபல். பத்தாவது, தமிழையும் தமிழுடன் மிக நெருக்கமான உறவுடைய தென்னக மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஆய்வு செய்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் பாருங்கள். டி ஆன்சர் கால்டுவெல். வரலாறு பார்ட் 2 இருந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இந்திய அரசியல் நிலையிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். மீரட் சதி வழக்கு நடந்த ஆண்டு எது? பி ஆன்சர் 1929. பன்னெண்டாவது கேள்வி. பகத்சிங்கின் டேசாம் வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. சி ஆன்சர் 14. 13வது கேள்வி. 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார்? ஏன் சார்? பகத்சிங். 14வது கேள்வி. செட்டகாங்க ஆயுதப்படை தாக்குதலின் தலைவர் யார்? பி ஆன்சர் சூர்யா சிங். 15வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி அமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? சி ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 16வது கேள்வி. மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கி ஆண்டியது. ஏன் சார்? 1904. 17வது கேள்வி. இந்திய நவீன தொழிலகங்களில் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஏன் சார்? ஜேஎன் டாடா. 18வது கேள்வி. இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை டேஸ் இடத்தில் டாடா குழுமம் நிறுவியுள்ளது. பி ஆன்சர் பெங்களூர். 19 1931 to 36 இடையில் மாகாணத்தில் உள்ள சர்க்கரை ஆலையின் எண்ணிக்கை
2லிருந்து டேஸாக உயர்ந்தது. டி ஆன்சர் 11. 20வது 1914 தி காமன்வெல்த் என்ற வாராந்திரியை தொடங்கியவர் யார்? வாராந்திர பத்திரிகை. சி ஆன்சர் அன்னி பெசன்ட். அரசியலமைப்பிலிருந்து பார்ட் 2லிருந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். 21 டேஸ் மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் ஆகும். சி ஆன்சர் கிராம சபை. 22 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் டேஸாம் தேதி கொண்டு வரப்பட்டது. பி ஆன்சர் 1992 ஏப்ரல் 24. 23வது கேள்வி. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் டேஸ் சதவீதம் இடங்கள் வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு. ஏ ஆன்சர் 38%. 24வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் டேஸில் இயற்றப்பட்டது. பி ஆன்சர் 2005 அக்டோபர். 25வது ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. இக்கூற்று யாருடையது? டி ஆன்சர் ஜான் எஃப் கென்னடி. 26வது ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுவது எது? பி ஆன்சர் கல்வி. 27வது கீழ்கண்டவற்றில் முதல் மகளிர் பல்கலைக்கழகமாக விளங்குவது எது? ஏ ஆன்சர் SNDT பல்கலைக்கழகம். 28வது மாநிலத்தின் இளம் வயதில் ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானவர் யார்? பி ஆன்சர் சுஷ்மா ஸ்வராஜ். 29 இந்தியாவில் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார்? பி ஆன்சர் மீரா சாஹிப் பாத்திமா பீவி. 30வது முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? டி ஆன்சர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. எக்கனாமிக்ஸ் பார்ட் 2லிருந்து பணவியல் பொருளியலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். உள்நாட்டு தொழில்நுட்பம் பின்தங்கி இருந்தால் புதிய தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதால் அயல்நாட்டு செலுத்து நிலை டேஸ் நிலையை அடைகிறது. சி ஆன்சர் சமனற்ற. 32வது கேள்வி. இந்தியாவில் டேஸ் பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஏ ஆன்சர் 1991. 33 புள்ளியியலை ஸ்டாட்டிஸ்டிக் என அழைத்தவர் யார்? பி ஆன்சர் கார்பரேட் ஆக்கன்வால். 34 புள்ளியியல் என்பது அறிவியலின் இலக்கணம் என்று கூறியவர் யார்? ஏ ஆன்சர் கார்ல் பியர்சன். 35 புள்ளியியல் முதல் புத்தகமாக உயிர் புள்ளியியலின் பங்களிப்புகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஏ ஆன்சர் பிரான்சிஸ் ஜி நேஷன். 36 இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சி ஆன்சர் பிசி மஹலனோபிஸ். 37 டேஸாம் ஆண்டு புள்ளியியல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏ ஆன்சர் ஜூன் 29. 38 புள்ளியியல் என்ற பதம் டேஸ் மற்றும் பன்மை என 2 வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. டி ஆன்சர் தனிமை. 39 புள்ளியியல் என்பது மதிப்பீடுகளை மற்றும் நிகழ்தகவுகளை பற்றிய அறிவியல் என்று கூறியவர் யார்?
பி ஆன்சர் போர்டு மெத்தட். 40 டேஸ் விவரங்களை துல்லியமான வழியில் வழங்குகிறது. சி ஆன்சர் புள்ளியியல். ஜாகிர் பாட்டோல பேரிடர் நிர்வாகம், புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், சுற்றுச்சூழலியல் தொடர்பான கொள்கைகள், தமிழக புவியியல் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், தொழிலக பேரிடர்கள் டேஸ் முக்கிய இடர்களை கொண்டது. டி ஆன்சர் 4. 42 உலக மக்களிடத்தை டேஸ் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். பி ஆன்சர் 3. 43 டேஸில் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏன் சார் 1952. 44 ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகள் டேஸ் ஆகும். ஏன் சார் முக்கோண வடிவ குடியிருப்புகள். 45 டேஸ் வடிவ குடியிருப்புகள் 2 சாலைகள் 3வது சாலையுடன் சேரும் இடங்களில் காணப்படுகிறது. சி ஆன்சர் வை. 46 உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது. பி ஆன்சர் டோக்கியோ. 47 மூன்றாம் நிலை தொழில்களில் இடம்பெறாதவை எவை. டி ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும், அதாவது போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கிகள். 48 டேசாம் அண்டு பிரெட்லேண்ட் குழு வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்தது. சி ஆன்சர் 1957. 49 டேஸ் என்பது மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள் மற்றும் இயற்கை சூழலுடனான செயல்பாடுகள் குறித்து கண்டறிதல் ஆகும். இதுக்கான ஆன்சர் கடைசியாக சொல்கிறேங்க. 50 அக்ரிகல்ச்சர் என்ற சொல் டேஸ் வார்த்தைகளான அகர் மற்றும் கல்சரா என்பதிலிருந்து பெறப்பட்டது. சரி, இதுக்கு ஆன்சர் பின்னாடி சொல்கிறேன். ஜாகிரபியிலிருந்து இந்த 10 கேள்வி. பால் பொருட்கள், கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, சுகாதாரம் மற்றும் நலம், இதில் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி, உணவில் உள்ள வேதிப்பொருள்களின் அடிப்படையில் சத்து பொருட்கள் டேஸ் முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பண்ணுங்க. பி ஆன்சர் 6. சரி, இந்த 40 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இது மானுட புவியியல். பி ஆன்சர். பி இல்லை, மானுட புவியியல். சி ஆன்சர் இதுக்கு. இப்போ இந்த 50வது கேள்வி பாருங்கள். அக்ரிகல்ச்சர் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான அகர், லத்தீன். ஓகேங்களா? இப்போ 51க்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பேன். உணவில் உள்ள வேதிப்பொருள்களின் அடிப்படையில் சத்து பொருட்கள் 6 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 52வது கேள்வி பாருங்கள். அதிக புரதம் உள்ள உணவு எது. பி ஆன்சர் சோயாபீன்ஸ். 53 உடலின் பல்வேறுபட்ட உயிர் வேதிவினைகள் நடப்பதற்கு டேஸ் அவசியம். சி ஆன்சர் வைட்டமின்கள். 54 வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது. டி ஆன்சர் பெரிபெரி. 55 நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட டேஸ் மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது.
பி ஆன்சர் 20 மடங்கு. 56வது கேள்வி. அயோடினின் பணிகள் என்ன? டி ஆன்சர் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. 57 உலகளவில் டேஸ் சதவீதம் முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் உள்ளது? ஏன் சார் 80%. 58 டேஸாம் தேதி உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது? பி ஆன்சர் அக்டோபர் 16. 59 வெண்மை புரட்சியின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் யார்? சி ஆன்சர் டாக்டர் வர்கீஸ் குரியன். 60 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் டேஸில் போக்சோ சட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஏன் சார் 2012. வேதியியல் பார்ட் 2 கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்களிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். ஐயுபிஏசி பெயரிடும் முறையில் ஆல்கைல் சைனைடுகள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன? சி ஆன்சர் ஆல்கைல் நைட்ரைல்கள். 62 ஆல்கைல் ஹாலைடுகளை டேஸ் கரைசலுடன் வினைப்படுத்தும் போது ஆல்கைல் சைனைடுகள் உருவாகின்றன? பி ஆன்சர் NaCl. 63 மெத்தில் மெக்னீசியம் புரோமைடை சைனோஜன் குளோரைடுடன் Cl-Cn விளைவுபடுத்தும் போது டேஸ் உருவாகிறது? பி ஆன்சர் ஈத்தேன் நைட்ரைடு. 64 காரம் அல்லது நீர்த்த கரிம அமிலங்களுடன் வெப்பப்படுத்தும் போது சைனைடுகள் நீரார் பகுப்படைந்து டேஸ் அமிலங்களை தருகின்றன? பி ஆன்சர் கார்பாக்சிலிக். 65 CH3 NCயின் பொது பெயர் என்ன? சி ஆன்சர் மெதில் ஐசோசைனைடு. 66 C6H5 NCயின் ஐயுபிஏசியின் பெயர் என்ன? பி ஆன்சர் பினைல் கார்பைடங்கள். 67 அல்பாட்டிக் ஆரோமேட்டிக் அமீன்களை KOH முன்னிலையில் டேஸுடன் வினைப்படுத்த கார்பலைமீன் உருவாகிறது? பி ஆன்சர் CHCl3. 68 ஆல்கைல் ஐசோசைனைடுகள் டேஸ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது அவைகள் அதிக நிலைப்பு தன்மையுடைய மாற்றிய சைனைடுகளை தருகின்றன? ஏ ஆன்சர் 250 டிகிரி செல்சியஸ். 69 கீழ்கண்டவற்றுள் பூச்சிக்கொல்லியாக பயன்படுவது எது? சி ஆன்சர் குளோரோ. 70 கார்போஹைட்ரேட்டுகளை அவற்றை நீரார் பகுப்பின் அடிப்படையில் டேஸ் பெரும்பிரிவுகளாக வகைப்படுத்த முடியும்? பி ஆன்சர் 3. இயற்பியல் பார்ட் 2 மின்காந்தல் தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் ஈர்மை பண்புகளிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். ஆற்றலானது மின்தேக்கிகளில் டேஸ் வடிவில் சேமிக்கப்படுகிறது? ஏன் சார் மின்புலம். 72 பட்டை வெளியீடு நிறமாலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்க?
பிஎன்சி மின்னிறக்க குழாயில் உள்ள ஹைட்ரஜன் வாயு. 73 உலோகத்தின் மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்களை வெளியேற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பிஎன்சர் பரப்பு அரண். 74 பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்து எலக்ட்ரான் வெளியேற்றப்படும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஏன் சார் எலக்ட்ரான் உண்மையில். 75 ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்ன? சி ஆன்சர் ஜூல். 76 கால்சியத்தின் வெளியேற்று ஆற்றல் என்ன? சி ஆன்சர் 3.2 சரி. 77 மிக வலிமையான மின்புலத்தை உலோகத்தின் குறுக்கே அளிக்கும் போது டேஸ் ஏற்படுகிறது. பி ஆன்சர் மின்புல உமிழ்வு. 78 இரண்டாம் நிலை உமிழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன். டி ஆன்சர் ஒளிபெருக்கி குழாய்கள். 79 1887 டேஸ் என்பவர் முதலில் மின்காந்த அலைகளை வெற்றிகரமாக உருவாக்கவும் கண்டறியும் செய்தார். பி ஆன்சர் ஹென்ரிச் ஹெர்ட்ஸ். 80 வில்ஹெம் ஹால்பாக்ஸ் என்பவர் டேஸ் நாட்டு இயற்பியலாளர் ஆவார். பி ஆன்சர் ஜெர்மானியம். சைக்காலஜி விளையாட்டும் குழந்தையின் வளர்ச்சியும் குழந்தை பருவ வளர்ச்சியில் ஊடகங்கள் இருந்து ஒரு பற்றி கேள்வி மதிக்கல் பெறுங்க. கல்வி வாய்ப்புகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் வரையறுக்கப்பட்ட டேஸ் காணப்படுகிறது. பி ஆன்சர் பாலின பாரபட்சம். 82 புகழ், கடன், நிலம், சொத்துரிமை, உரிமைகள், கொள்கைகள் பெரும்பாலும் டேஸ் சார்புடையதாகவே உள்ளன. பி ஆன்சர் ஆண்கள். 83 பெண் ஊடகவியலாளர்கள் டேஸ் சதவீதம் பெண்கள் சார்ந்த கதைகளையும் எழுதுகின்றனர். சி ஆன்சர் 26%. 84 ஊடகங்கள் டேஸ் சதவீதம் செய்திகள் மட்டுமே பாலின சமத்துவம் பாலின வேறுபாடுகள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. சி ஆன்சர் 12%. 85 டேஸ் என்பது நேருக்கு நேராக இருத்தல் வேண்டும். ஏன் சார் உரையாடாது. 86 இரத்தத்தில் காணப்படும் ஒவ்வொரு 10 மில்லிமீட்டர் காரியமும் டேஸ் அலகு நுண்ணுரிவு இழப்பிற்கு காரணமாக உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சி ஆன்சர் 6. 87 1997 ஆண்டு டேஸ் நாடுகள் முதலாக குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை பிரகடனப்படுத்தின. பி ஆன்சர் 8. 88 நீர் ஆதாரம் துப்புரவு தேவைகளை வளர்த்தாலே வயிற்றுப்போக்கை டேஸ் சதவீதம் வரை குறைக்க முடியும் என ஆய்வுகள் கூறுகின்றன. ஆன்சர் 20 to 20%, 26%. 89 வயிற்றுப்போக்கால் ஏற்பட்ட மரணங்கள் 1999 2000 இடைப்பட்ட காலத்தில் டேஸ் சதவீதம் வாய்வெளி வறட்சி நீக்கல் சிகிச்சையின் மூலமாக குறைந்துள்ளது. சி ஆன்சர் 50%. 90 உலக சுகாதார நிறுவனம் ஏற்கும் அளவை விட நகரங்களில் வாழும் 10 மில்லியனுக்கும் அதிகமானோர் டேஸ் முதல் டேஸ் மடங்கிற்கும் அதிகமாக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர். நகரங்களில் வாழும் பி ஆன்சர்
2 முதல் 10. இங்கிலீஷ் வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி பீரியட் ஆஃப் அப்ரா when was dash. C answer 1642, 1689. 92. Differs. What will at least help to bring the peculiar character of dash work into relief? A answer Richardson's. 93. Who is the father of the modern novel? B answer Richardson. 94. In the first place, the popularity of the novel considered within miscellaneous dash public. E answer reading. 95. The epic and the drama, it was dash as yet the man should reject altogether the authority of antiquity. C answer impossible. 96. In general, dash offered a fresh field in which modern writers were able to work independently. D answer the novel. 97. The rise of the novel was the result of the democratic movement in 18th century. B answer England. 98. The romance like dash had been almost consistently aristocratic in the range of its interest and characters. B answer tragedy. 99. The comprehensiveness of the novel. Various aspects are unmistakable evidence of its democratic dash. C answer quality. Last question. Under dash form, rule under the middle classes were increasing steadily in social and political power. C answer Sir Robert Albert. ஓகே சார், நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூல் இதில் கொடுத்துருக்கு. நாளைய நாள் பார்த்திங்க அப்படின்னா 50வது நாள். நாளையோடு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இந்த ஷெடியூல் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து புது ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ சார்.